ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன். ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆப்வியஸாக வந்துட்டு 5060 Ti அண்டு 9060 XT அண்டு 9050யோட லீக்ஸ் வந்துட்டு அஃபிஷியலாக வந்திருக்கு. பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். நான் அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதாவது எம்எஸ்ஆர்பி பற்றி வந்துட்டு ஒரு ரேண்ட் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், லிங்க் இங்கே இருக்குது. அதில் முக்கியமாக நான் ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி தான் ரேண்ட் பண்ணியிருப்பேன். என்னடா இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க, யூஎஸ்லலாம் வந்துட்டு $500 தான் இருக்குது, $550 தான் இருக்குது, ஏன் இப்படி விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரி, நம்ம ஊரில் தான் இந்த நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு கேமர்ஸ் நெக்ஸஸ் வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தா அவருமே அதை பற்றி தான் புலம்பிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்க ஊரில் இன்னும் மோசமாக இருக்குது. அதாவது அவங்களோட ஹையஸ்ட் அண்ட் 9070 XT கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $1100 வருது. நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட் 96,000 ருபீஸ்க்கு வருது. எனக்கு இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, இந்த மேனுஃபேக்சரர்ஸில் தான் வந்துட்டு எம்எஸ்ஆர்பி அப்படின்ட்டு ஒன்று விற்கிறாங்க, மேக்ஸிமம் சஜஸ்டட் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்ட்டு. இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸஸ்லாம் இவ்வளோ ட்ரைவ் அப் ஆகிறதுக்கு காரணமும் வந்துட்டு இந்த ஸ்கேல்பர்ஸ் தான். ஸ்கேல்பர்ஸ்னால் யாருன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் புதுசாக லான்ச் ஆகுதுன்னா உடனே போய் டக்கு டக்குன்னு எல்லாரும் அதை வாங்கி வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஐபிஎல் டிக்கெட்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்போம். எல்லாம் போயிட்டு 10 டிக்கெட் 20 டிக்கெட் வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது ஆன்லைனில் வந்துட்டு டபுள் த ப்ரைஸ் ட்ரிபிள் த ப்ரைஸில் விற்பாங்க. அதே கணக்கு தான் இங்கேயும் நடக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்போர்ட் டியூட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனாலையும் வந்துட்டு நமக்கு என்ன தான் மேனுஃபேக்சரர் $500 அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும் அதை விட நல்ல ட்ரிவன் அப்பான ப்ரைஸில் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. பை த டைம் ஆஃப் ஷூட்டிங் திஸ் வீடியோ ஒரு சில சோர்ஸஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்க ப்ரைஸஸ். அவங்க லான்ச்சில் சொன்ன மாதிரி வைட் அவைலபிலிட்டி இல்லைனாலும் அங்கே இங்கே வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது. அது நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் இதை வாங்கணுமா? ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே ட்ரிவன் அப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வாங்கினா நமக்கு கண்டிப்பாக லாஸ் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஏதோ நீட் இல்லை, அப்சல்யூட் நெசசிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 months வெயிட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸஸ் குறையும். அதே மாதிரி இந்த ஸ்கேல் பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வழியாக விற்று தள்ளுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு வாங்குறப்போ ஒரு அட்லீஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை அனௌன்ஸ்டு ப்ரைஸ்லையாவது நமக்கு கிடைக்கும். இட் மைட் பி வர்த் இட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஏஎம்டியோ வந்துட்டு அவங்களோட ப்ரைஸஸை குறைப்பாங்க. ஆப்வியஸ்லி 9070யோட பிளெயின் 9070 நான் எக்ஸ்டி மாடலோட ப்ரைஸ் வந்துட்டு இது ஐ வுடன்ட் சஜஸ்ட். இட் இஸ் அ குட் ப்ரைஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக ஜிபியு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் சே ஒரு ஜென்ரேஷன் இல்லை 2 ஜென்ரேஷன் ஓல்டர் கார்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அது ரொம்பவே வர்த் இட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ 4070 சூப்பர்லாம் உங்களுக்கு 50 to 60,000லேயே வருது. கம்பேர் டு த இது பேஸ் மாடல் 9070 இட் இஸ் அ வர்த்தி கார்டு தான். சப்போஸ் அது ஏதாவது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் 3070 Ti வந்துட்டு இன்னுமே கன் மாதிரி நிற்கிற ஒரு கார்டு. நானே அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராகவே தாங்குது. சரி, ரைட்டு, லீக்ஸுக்கு போயிடலாமா? ஸோ லீக்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 NVIDIA GPUஸோட ஸ்பெக்ஸ் லீக் ஆகிருக்கு. ஒன்று வந்துட்டு 5060 Ti, 5060 அண்ட் 5050. இந்த 3 கார்டு லீக் ஆகிருக்கு. பட் நிறைய பேருக்கு அதோட VRAM வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நிறையா VRAM வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, ஐ எம் சாரி, யூ ஆர் டிசப்பாயிண்டட் இன் ஃபியூ கார்ட்ஸ். மேபி உங்களுக்கு ஒரு சில கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பியராக இருக்கும். என்னன்ட்டு ஸ்பெக் ஷீட் பார்ப்போம். அண்ட் பிஃபோர் ஐ கோ டு த ஸ்பெக்ஸ், இது வந்துட்டு என்டையர்லி ஸ்பெக்குலேஷன் தான், ஃபுல்லி லீக்டு ஸ்பெக்ஸ். ஸோ இதை வந்துட்டு யூ ஹாவ் டு டேக் இட் வித் அ ஹியூஜ் கிரெயின் ஆஃப் சால்ட். ஹேவிங் செட் தட், ஸ்பெக்ஸ் பார்த்துருவோம். 5060 Ti வந்துட்டு 2 வெர்ஷனில் வருது. ஒன்று 16GB, இன்னொன்று 8GB. அந்த 16GB வந்துட்டு கிளாம்ஷெல் மாடலில் வந்துடும். அதாவது 2 மெமரி மாடியூல் வந்துட்டு அப்படியே சாண்ட்விச் ஆகிருக்கும். அந்த பிசிபிக்கு நடுவில் சாண்ட்விச் ஆகிருக்கும். 5060 நான் Ti மாடல் வந்துட்டு வெறும் 8GB வேரியண்ட்டில் தான் வருது. அண்ட் 5050க்கு வந்துட்டு ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. அதாவது 6GBலேருந்து 8GB மாடலுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் அந்த பட்டு இருக்கணும். என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, 5060 Ti அண்ட் 5060ல் வந்துட்டு GDDR7 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 5050ல் வந்துட்டு GDDR6 இருக்கிறதா தான் வந்துட்டு ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அதே சேம் GDDR6 தான் வந்துட்டு உங்களுக்கு 4050லேயும் வந்துச்சு. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் பேண்ட்வித்தில் வந்துட்டு 30% உங்களுக்கு டிக்ரீஸ் இருக்கும்.
GDDR6ல ஓவரால் பேண்ட்வித்தில் வந்துட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 46% டிக்ரீஸ் இருக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச அவங்க GDDR7 ரேம்லேயே வந்துட்டு விட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். 6ல் விடுறது ஓகே என்னன்ட்டு அஃபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அஃபிஷியலாக எப்போ வருது அப்படின்ட்டு பார்ப்போம். அண்டு டிஜிபி பார்த்தீங்கன்னா 5060 Tiக்கு வந்துட்டு 180 வாட்ஸ் டிஜிபி வருது. அது லாஸ்ட் ஜென்ரேஷன் 4060 Tiயிலேருந்து ஒரு 15 to 20 வாட்ஸ் இன்க்ரீஸ் வருது. அண்ட் 5060 வந்துட்டு 150 வாட்ஸ் டிஜிபி வருது. 5050ல் வந்துட்டு 130 வாட்ஸ் டிஜிபி வருது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சிங்கிள் 8-pin கனெக்டர்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் பவர் அப் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி 75 வாட்ஸ் உங்களுக்கு மதர் போர்ட்லேருந்து பவர் அப் ஆகிடும். அண்ட் மீதி 150 வாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிங்கிள் 8-pin கனெக்டர் வழியாக வரும். இதுதான் வந்துட்டு மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸு. சரி, லீக் விட்டுரும். இப்போ என்னோட ஒப்பீனியன் பார்ப்போம். இதுதான் ஆக்சுவலாக லான்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 5060 8GB கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு வர்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு தோணலை. ஆல்தோ இட் இஸ் ஓகே. இது எல்லாமே 1080p அண்ட் மிட் 1440p கேமிங் கார்டு அப்படிங்கிறதுனால இது ஓகே. பட் 8GB இன்னும் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 10 or 12GB கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதே மாதிரி இவங்க 5050லேயும் இப்போ 8GB கொடுத்ததுனால இது ரெண்டுத்துக்கும் மேபி ஜென்ரேஷனல் டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு அவங்கள ஸ்லோவர் அந்த GDDR6 ரேம் கொடுத்துருக்கலாம் 5050ல். இவங்க வந்துட்டு 12GB or 10GB ரேம் கொடுத்துருக்கலாம். பட் அகெயின் இது வந்துட்டு 5060 வந்துட்டு அதோட பிண்டு 206 டைஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு மேபி அந்த பேண்ட்வித் அதுக்கு அலோவ் பண்ணாது அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் மாடியூலாக கொடுக்குறப்ப இட் ஒன்ட் பி வயபிள் அப்படின்ற மாதிரி. இந்த GB206 டை என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 5060 Tiயில் இருக்க அதே டைஸ் தான். சரி, அப்போ பின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எல்லா GPU CPU எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய சிலிக்கான் வேஃபரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசர் மேனுஃபேக்சரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரே இது வேஃபரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அது ஒரு சில கோர்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை ஒர்க் ஆகாது, ப்ராப்பராக இது ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கி போட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். ஒர்க் ஆகாத டையை எடுத்து அதில் ஒரு சில கோர்ஸை மட்டும் டிசேபிள் பண்ணி அதை லோவர் எண்டாக விற்றுருவாங்க. இது வந்துட்டு காலகாலமாக நடக்குது, இதெல்லாம் புதுசு கிடையாது. அடுத்து 9060 XT ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் $400 கார்டாக வரும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க 9060 XT. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40,000 கம்மியாக வரும். டேக்ஸ் எல்லாம் போட்டால் அதான் டேக்ஸ் எல்லாம் போக 40,000 கம்மியாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயுமே வந்துட்டு 2 வேரியண்ட் விட்டுருக்காங்க 9060 XTலேயுமே 16GB அண்ட் 8GB VRAM இருக்க வேரியண்ட்ஸு. அண்டு 9050ல் 8GB VRAM வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பார்ப்போம். அண்டு இதுலேயுமே வந்துட்டு சிங்கிள் 8-pin பவர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு 500 வாட்ஸ் பவர் சப்ளை வந்துட்டு மினிமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக 9060 XTயில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 9070ல் யூஸ் பண்ணுற அதே சேம் மெமரி மாடியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு நேரோ மெமரி பஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேபி 128 GB/s பதிலாக வேறு ஏதாவது ஸ்லோவர் மெமரி பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ட்டு ஆப்வியஸாக நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அண்ட் இதோட அப்ராக்சிமேட் ரிலீஸ் டேட் ரெண்டுத்துக்குமே போத் NVIDIA அண்ட் AMDக்குமே வந்துட்டு மார்ச் to ஏப்ரல் ஆஃப் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வரும், ஸ்டே டியூன்ட். ஸோ இதுதான் மக்களே இந்த ப்ரைஸிங் இஷ்யூஸு அண்ட் 2 லீக்கான NVIDIA அண்ட் AMD GPUஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.